ஹாய் காய்ஸ், ஐம் நிவேதா. இந்த வீடியோவில் 11th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ் இன்டெகிரேஷனில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் 11.13 தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டான ப்ராப்ளம். ஓகேங்களா? ஸோ என்ன என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். A tree is growing so that after 3 years in its height which is increasing at the rate of 18 divided by root t centimeter per year. என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு 2 இயர்ஸ்க்கு பிறகு, ஓகேவா, ஒரு 2 இயர்ஸ்க்கு அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்துட்டு அந்த ட்ரீயோட ஹைட் வந்துட்டு ஒரு இயருக்கும் இந்த ரேட்ல இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. பேசிக்கா ட்ரீ வந்து வளரும் இல்லையா, ஒவ்வொரு இயருக்கும் இந்த ரேட்ல ட்ரீ வந்து வளருது அப்படின்னு சொல்றாங்க. அசியூம் தட் t is equal to 0 அப்ப ஹைட் வந்து 5 சென்டிமீட்டரா இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? அப்படி இருக்கும்போது 4 இயர்ஸ்க்கு பிறகு ஹைட் ஆஃப் த ட்ரீ என்ன, அதுக்கப்புறம் எத்தனை இயர்ஸ்க்கு பிறகு அந்த ட்ரீயோட ஹைட்டு 149 சென்டிமீட்டரா இருக்கும், இந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. ஓகே ஃபைன். இப்போ நம்ம ரேட் அப்படின்னு கொடுத்துட்டாலே நம்ம என்ன பண்ணோம்னா அதில் வந்து டிஃப்ரென்ஷியேஷன் தான் வரும். ஓகே, ஸோ அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா dh/dtன்னு எழுதிடுறோம். ஏன்னா ஹைட்டு தானே இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் ஆகுது, வித் ரெஸ்பெக்ட் டு டைமை பொறுத்து இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் ஆகுது. அதனால dh/dt இஸ் ஈக்குவல் டு 18 டிவைடட் பை ரூட் டீன்னு வருது. அடுத்தது இந்த ரூட் டீனா என்னது, பவர் 1/2 இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதை மேலே கொண்டு போனீங்க அப்படின்னா 18t பவர் -1/2 வரும். ஓகேவா? 18t பவர் -1/2. ஓகே, இதுதான் நமக்கான ஜென்ரலான ஒரு எக்ஸ்பிரஷன். ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு ஹைட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், இன்டகிரேட் பண்ணணும். இன்டகிரேட் பண்ணோம்னா லைக் எனக்கு டிஃப்ரென்ஷியேஷனும் இன்டகிரேஷனும் கேன்சல் ஆகிடும் இல்லையா. ஸோ அதனால இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இதை இன்டகிரேட் பண்ணும்போது அந்த இன்டகிரேஷனும் டிஃப்ரென்ஷியேஷனும் கேன்சல், நமக்கு ஹெச் மட்டும் வந்திருக்கு. ஹெச் இஸ் ஈக்குவல் டு இந்த சைடில் இருக்கிறது இன்டகிரலுக்குள்ளே போட்டிருக்காங்க 18t பவர் -1/2ன்னு சொல்லிட்டு. ஸோ 18t பவர் -1/2 எப்படி இன்டகிரேட் பண்ணலாம்? -1/2 இன்டகிரேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பேசிக்காக 18 கான்ஸ்டன்ட், அதனால வெளியில் போயிடும். ஓகே, உங்களுக்கு வந்துட்டு டீயை மட்டும் இன்டகிரேட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ எக்ஸ் பவர் என்ன இன்டகிரேட் பண்ணீங்கன்னா எக்ஸ் பவர் n+1/n+1 வரும். ஸோ அதே மாதிரி 18t பவர் -1/2 +1 டிவைடட் பை -1/2 +1. -1/2 +1 ஓட வேல்யூ இருக்குது -1 + 2/2 which is 1/2ன்னு வரும். ஸோ 18 into t பவர் 1/2 by 1/2. அடுத்தது 18 into 2/1 into t பவர் 1/2. 18 into 2 36t பவர் 1/2ன்னு வரும். ஓகேவா? ஸோ அதனால தான் இங்கே கடைசியில் 36t பவர் 1/2க்கு பதிலாக 36 ரூட் டீன்னு எழுதியிருக்காங்க, +c அப்படின்னு வந்திருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ இதுதான் நமக்கான ஹைட்டுக்கான அந்த ஈக்குவேஷன். நம்ம பேசிக்காக முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும், டேரெக்டாக இதுதான் உங்களுக்கு ஈக்குவேஷன்னு எடுத்துக்கக்கூடாது. இது வந்துட்டு ஒரு எக்ஸ்பிரஷன். இந்த எக்ஸ்பிரஷனை நம்ம வந்துட்டு இன்டகிரேட் பண்ணும்போது நமக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்குது. அதுதான் அதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்துட்டு ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா t is equal to 0 அப்போ 5 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டாங்களா. ஸோ இந்த ரெண்டு டேட்டாவையும் எடுத்துக்கோங்க. t is equal to 0, h is equal to 5 சென்டிமீட்டர். எதுக்காக இதை எடுத்துக்கிறோம் அப்படின்னா c அந்த கான்ஸ்டன்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்காக. அப்போ ஹெச்சோட வேல்யூ 5 சப்ஸ்டிடியூட் பண்ணுங்க, இஸ் ஈக்குவல் டு டீயோட வேல்யூ 0 சப்ஸ்டிடியூட் பண்ணிங்கன்னா இந்த ஃபுல் டேர்ம் 0ன்னு ஆகிடும், வெறும் சி மட்டும் கிடைக்கும். அப்போ சியோட வேல்யூ 5ன்னு தெரியுது. இந்த சியோட வேல்யூ 5 கொண்டு போய் இதில் சப்ஸ்டிடியூட் பண்ணுங்க. இப்போ ஹைட் இஸ் ஈக்குவல் டு 36 ரூட் டி + 5 அப்படின்னு வந்திருக்கும். ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணலாமா. ஹைட் ஆஃப் த ட்ரீ ஆஃப்டர் 4 இயர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்ம t is equal to 4 இயர்ஸ்ன்னு சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல டீக்கு பதிலாக நம்ம 4ன்றதை எடுத்துக்கோங்க. 4ன்னு எடுக்கும்போது என்ன ஆகும், 36 இன்ட்டு √4ஓட வேல்யூ 2 + 5 அப்படின்னு வரும். 36 இன்ட்டு 2 அப்படின்னு சொல்லும்போது 72 வரும். 72 + 5 77. அப்போது 4 இயர்ஸ்க்கு பிறகு அந்த ட்ரீயோட ஹைட் வந்துட்டு 77 சென்டிமீட்டராக இருக்கும். ஓகேவா? ஸோ சிம்பிள் ரைட். நம்ம வந்துட்டு இந்த எக்ஸ்பிரஷன்லேருந்து சிஏ கண்டுபிடிக்கணும். அந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டெப் 1 என்ன அப்படின்னா, உங்களுக்கு இந்த டிஃபரன்ஷியேஷனில் இருக்கிற அந்த ஒரு எக்ஸ்பிரஷனை இன்டகிரேஷனுக்கு இன்டகிரேட் பண்ணி ஒரு எக்ஸ்பிரஷன் கொண்டுட்டு வருது. ஸ்டெப் 2 என்ன அப்படின்னா, உங்களுக்கு கான்ஸ்டன்சியை கண்டுபிடிச்சி அந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுறது. அதுக்கப்புறம் ஸ்டெப் 3 ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஸ்டெப் 4 வந்துட்டு செகண்ட் கொஸ்டின். ஓகேவா? ஸோ ஸ்டெப் 3 நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஸ்டெப் 4 என்னது, எத்தனை இயர்ஸ்க்கு பிறகு அது 149 சென்டிமீட்டராக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஹைட் இஸ் ஈக்குவல் டு 149 சென்டிமீட்டர்னு எடுத்துக்கோங்க, டி எடுத்துக்க வேண்டாம். ஸோ அப்போ இந்த எக்ஸ்பிரஷனில் சப்ஸ்டிடியூட் பண்ண என்ன ஆகும், ஹெச்சுக்கு பதிலாக 149 இஸ் ஈக்குவல் டு 36 ரூட் டி + 5ன்னு வரும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், இந்த -5 வந்துட்டு அந்த சைடு கொண்டு போகும்போது 149 - 5ன்னு வருது.
ரூட் டீயும் 36 மல்டிப்ளிகேஷனில் இருக்கனால இந்த சைடு வரும்போது டிவிஷனுக்கு மாறிடும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது 149 மைனஸ் 5 இஸ் ஈக்குவல் டு 36 ரூட் டீன்னு வரும். 149 மைனஸ் 5னா 144 இஸ் ஈக்குவல் டு 36 ரூட் டி. 36 கீழே கொண்டுட்டு வந்துருங்க. டிவைடட் பை 36 இஸ் ஈக்குவல் டு ரூட் டி. ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4 டைம்ஸ்னு வரும். ஓகேவா? அப்போ ரூட் டீயோட வேல்யூ 4. ரூட் டீயோட வேல்யூ 4னா ரெண்டுத்தையும் ஸ்கொயர் பண்ணுங்க. ஸ்கொயர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டீயோட வேல்யூ 16 கிடைக்கும். அப்போ 16 இயர்ஸ்க்கு பிறகு அந்த ட்ரீ வந்துட்டு 149 சென்டிமீட்டருக்கு அளவுக்கு வளர்ந்துருக்கும் அப்படிங்கிறது. இந்த கொஷின் ரொம்ப பெருசாக பார்த்தோன்னே நமக்கு ஒரு பயம் வரும். பட் ரொம்ப ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் தான். ஒரே ஒரு தடவை நீங்கள் ஜஸ்ட் அப்படியே பார்த்தீங்கனாலே போதும், உங்களுக்கு ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு மை சேனல். ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்டுமே எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.